ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தனலட்சுமி ட்ரா வந்து 9. இதுக்கான கேல்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 140. இப்போ இதில் நான் எடுத்த நம்பரில் வந்து 2 நம்பர் கரெக்டாக பாஸ் ஆயிருந்தது. பிசி போர்டு வந்து பி போர்டில் 4, 6, 9 நம்பர் எடுத்திருப்பேன். சி போர்டில் 0 நம்பர் தான் எடுத்திருந்தேன். இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு இதில் நான் எடுத்த நம்பரில் வந்து 2 நம்பர் பாஸ் ஆயிருந்தது, 4, 0. இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு என்ன சொல்லியிருப்பேன்னா, ஸ்ரீசக்தி இயர்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி தான் இப்போ 4 வாரமாக வந்து 4, 6, 9 இந்த 3 நம்பர் தான் அடுத்தடுத்த வார ரிசல்ட்டில் ரிப்பீட் ஆகிட்டு வருது. அதனால தான் 4, 6, 9 இந்த 3 நம்பருமே நான் வந்து பி போர்டில் எடுத்திருந்தேன். இதில் வந்து 4 மட்டும் இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. ஏன்னா இங்கே 471வது ட்ராவில் 4, 4, 6, 72வது ட்ராவில் 9, 73வது ட்ராவில் 6, 4, 74வது ட்ராலையும் 4. இன்றைக்கி வந்து நேற்று ரிசல்ட் வந்து 475வது ட்ரா. இதே மாதிரி 4, 6, 9 எடுத்ததில் 4 மட்டும் பி போர்டில் இருந்தது. அடுத்து இன்னொரு மெத்தடில் என்ன சொல்லியிருப்பேன்னா, ஸ்ரீசக்தி சார்ட் இயர்லி சார்ட் மட்டும் பார்க்குறீங்கன்னா, ஒரு போர்டில் ஒரு நம்பர் பாஸ் ஆகிட்டு அதே நம்பரே ஓகேவா. இப்போ இங்கே 5 பாஸ் ஆகிருக்கா, அதே 5 நம்பர் அதுக்கு முன் வார ஏ போர்டில் இருந்தால் இங்கே 3வது வாரத்தில் 0, 9, 1 இந்த 3 நம்பர்லேருந்து ரிசல்ட்டு பாஸ் ஆகலாம். 5, 5 இங்கே 0, 9, இங்கே 5, 5, 0, 9, 1, 1 இங்கே அதுக்கு அடுத்த வாரம் 0, 7, 7ன்னு இருக்கும்போது இங்கேயும் அதுக்கு அடுத்த வாரம் 1. இப்போ போன வாரம் ஸ்ரீசக்தி ரிசல்ட்லையும் ஏ போர்டு நம்பர் 4 தான், அதுக்கு முன் வார ஸ்ரீசக்தி ரிசல்ட்லையும் ஏ போர்டு நம்பர் 4 தான். இதே மாதிரி சேமாக நம்பர் இருக்கிறதுனால 0ன்ற நம்பர் மட்டும் சி போர்டில் எடுத்திருப்பேன். ஏன்னா 1, 9 பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னால் பாகியதரா ரிசல்ட்டில் பாஸ் ஆகிடுச்சு. அதனால் 0 மட்டும் இன்றைக்கான நேற்று ரிசல்ட்டுக்கு வந்து சி போர்டில் எடுத்திருப்பேன். இந்த நம்பர் வந்து சி போர்டில் தான் பாஸ் ஆகிருந்தது. இப்போ நம்ம எடுத்த கேல்குலேஷன் மெத்தடில் 2 நம்பர் கரெக்டாக பாஸ் ஆகிருந்தது, 4, 0. அதே பிசி போர்ட்லேயே நேற்று ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தனலட்சுமி சார்ட்டு ஓகேவா, ஒரு 8 ட்ரா பாஸ் ஆகிருக்கும். இந்த 8 ட்ரா ரிசல்ட் நம்பருமே இங்கே வந்து எழுதியிருப்பேன். இப்போ போன வார ரிசல்ட்டில் என்ன பேட்டர்ன் சொல்லியிருப்பேன்னா, நீங்கள் இந்த 8 ட்ராலையுமே விழுந்த ரிசல்ட் எடுத்து கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா 0, 2, 6, 8 இந்த மாதிரி நம்பர் தான் அடுத்த வார ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த வாரத்தில் இன்னொரு பேட்டர்ன் என்ன சொல்கிறேன்னா 1, 5, 7, 9, 3 அதாவது ஈவன் டிஜிட் நம்பராக பாஸ் ஆகிடும், இல்லைனா ஆட் டிஜிட் நம்பர் இந்த நம்பர் எல்லாமே பாஸ் ஆகிடும். இரட்டைப்படையன் இல்லைனா ஒற்றைப்படையன் ஓகேவா. நீங்களே வந்து இந்த 8 வார ரிசல்ட் எடுத்து கம்பேர் பண்ணிங்கன்னா, இப்போ முதல் வாரத்தில் 860, அதுக்கு அடுத்த வாரம் 208, அதுக்கு அடுத்த வாரம் 266, அதுக்கு அடுத்த வாரம் 715, இங்கே 932, அதுக்கு அடுத்த வாரம் 080, அதுக்கு அடுத்த வாரம் 015, போன வாரம் 667. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 860, 208, 266. இப்போ இங்கே எப்போ ஒற்றைப்படை எண் ஸ்டார்ட் ஆச்சோ 715ன்னு இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரத்தில் 93 நம்பர் வந்துட்டுருக்கும் ஓகேவா. 932. இப்போ மறுபடியுமே ஈவன் டிஜிட் நம்பர் 080, அதுக்கு அடுத்த வாரம் 015, அதுக்கு அடுத்த வாரம் 667. இப்போ போன வாரம் ரிசல்ட்டு சி போர்டு 7, அதுக்கு முன் வார ரிசல்ட்டு பிசி போர்டுலாம் பார்த்தீங்கன்னா 1, 5, 7 எல்லாமே ஒற்றைப்படையன். இதுக்கு அடுத்து பாஸ் ஆகலாம் 93 பாஸ் ஆகலாம். அதனால் 9ன்ற நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்டில் எடுத்திருப்பேன். 3 பார்த்தீங்கன்னா சி போர்டு. இதுவுமே வந்து ஒரு ஜென்ரல் கம்பேரிஷன் தான், தனலட்சுமி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இப்போ வந்து ஒரு 8 ட்ரா பாஸ் ஆகிருக்கும் தனலட்சுமி ரிசல்ட். அந்த எல்லா நம்பருமே எழுதிட்டு அதில் இது வரைக்கும் எப்படி நம்பர் பாஸ் ஆகிருக்கோ அந்த பேட்டர்ன் படி எடுத்த நம்பர் தான். ஒன்று இரட்டைப்படையன் இல்லைனா ஒற்றைப்படையன் நம்பராக பாஸ் ஆகும். இப்போ இங்கே எல்லாமே வந்து 860, 208, 226 இது எல்லாமே வந்து ஈவன் டிஜிட் நம்பர். இப்போ இதுக்கு அடுத்து ஆட் நம்பர் ஸ்டார்ட் ஆகும்போது 715, 93 இதோட ஸ்டாப் ஆகிடும். மறுபடியும் ஈவன் டிஜிட் நம்பர் 080, 015, 667. இங்கே ஈவன் டிஜிட் நம்பர்லேயே இந்த நேற்று ரிசல்ட் நம்பர், அதாவது போன வார ரிசல்ட் நம்பர், அதுக்கு முன் வார ரிசல்ட் நம்பர்லாம் பார்க்குறீங்கன்னா 157ன்னு இருக்குது. இதுக்கு அடுத்து பாஸ் ஆனால் 93ன்ற நம்பர் பாஸ் ஆகணும். அதனால் இந்த 9ன்ற நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்டில் எடுத்திருப்பேன். 3 பார்த்தீங்கன்னா சி போர்டு. அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே போன வார ரிசல்ட் நம்பர் மட்டுமே கம்பேர் பண்ணி இந்த வாரத்தையும் இங்கே 2 நம்பர் எடுத்துட்டேன். இப்போ பாகியதரா போன வார நம்பர் 974, இந்த வார நம்பர் பார்த்தீங்கன்னா 119. ஸ்ரீசக்தி போன வார நம்பர் 441, இந்த வார நம்பர் 140. இப்போ தனலட்சுமி போன வார ரிசல்ட் நம்பர் 667, இந்த வார நம்பர் எப்படி எடுக்கிறோன்னா, இப்போ போன வார ரிசல்ட்லேருந்தே இங்கே இருக்கிற ஏபிசி போர்ட்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் எடுத்தால் கூட இந்த இடத்துல வரலாம். இப்போ இங்கே பாகியதராட 974னா 9 இந்த வாரத்தில் ரிப்பீட் ஆகிருக்கலாம். ஸ்ரீசக்தியில் 41னா 14 இந்த வாரத்தில் ரிப்பீட் ஆகிருக்கலாம். இப்போ தனலட்சுமிக்கு போன வார ரிசல்ட் நம்பர் 667. இப்போ 6, 7 ஏதாவது ஒரு நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் ரிப்பீட் ஆகலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே இப்போ ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இது வந்து ஒரு கம்பேரிஷன் தான். போன வார ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா அதுலேருந்தே ஒரு நம்பர் இந்த வாரத்தில் ரிப்பீட் ஆகிடுது. இப்போ பாகியதரா ரிசல்ட்டில் 9ன்ற நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸ்ரீசக்தியில் 41னா 14 இந்த வாரத்துலேயே இருந்தது. இப்போ தனலட்சுமிக்கு போன வார நம்பர் 667. அப்போ 6, 7 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் ரிப்பீட் ஆகலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்திருப்பேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கால்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 6 7, பி கால்குலேஷன் 9, சி போர்டில் 3. இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா ரெண்டே நம்பர் தான், 693 இல்லை 793. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 69 79, பிசி 93, ஏசி வந்து 63 73. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து நான் தனலட்சுமி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி 93ன்ற நம்பர் எடுத்துட்டேன். போன வார நம்பர் மட்டுமே கம்பேர் பண்ணி 6 7ன்ற நம்பர் எடுத்துருந்தேன். இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் கால்குலேஷன் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன சொல்லியிருப்பேன்னா, ஃபுல்லாகவே ஒற்றைப்படை எண் பாஸ் ஆனால் தனலட்சுமி ரிசல்ட்டில் அதே நம்பர் தான் அடுத்த வாரத்துலேயும் இருக்கும். 1 7 5 இருக்கிறதுனால 9 3ன்னு எடுத்திருப்பேன். ரெண்டாவது மெத்தட் என்ன சொல்லியிருந்தேன்னா, போன வார ரிசல்ட்லேருந்து இந்த வார ரிசல்ட்டுக்கு ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகிடலாம், அப்படி வச்சு 6 7 எடுத்திருந்தேன். இந்த கால்குலேஷன் மெத்தட் படி தான் ஏ போர்டில் 6 7, பி போர்டில் 9, சி போர்டில் 3. பாக்ஸில் ரெண்டே நம்பர் 693 793. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 69 79, பிசி 93, ஏசி வந்து 63 73. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கால்குலேஷன் மெத்தடுமே சொல்லிவிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.